ஒரு காலத்துல தொலைதூர அரசில் ராஜா ரோலண்ட் என்ற வலிமையான அரசன் வாழ்ந்து வந்தான். அவன் கடுமையானவனாக, தீவிரமானவனாக, சற்று சோகமானவனாகவும் இருந்தான். ஆனால் மகிழ்ச்சியான நடனத்தை அவனது இதயம் புரிந்து கொள்ள மிகவும் போராடியது. இருப்பினும் ராஜா ரோலண்டுக்கு 12 மகள்கள் இருந்தனர். ஒவ்வொரு மகளும் அடுத்தவரை விட அதிக மயக்கும் தன்மை கொண்டவர்கள். அவர்கள் இருண்ட அறைகளையும் ஒளிரச் செய்யும் சிரிப்புடன் கூடிய அழகிய கன்னிகைகள். அனைவரின் மகிழ்ச்சிக்காக இந்த 12 இளவரசிகளும் நடன கலையில் அற்புதமான திறமை பெற்றிருந்தனர். இளவரசிகள் அழகாக சுழன்று தாவுவார்கள். அவர்களின் வண்ணமயமான ஆடைகள் அரண்மனை தளத்தில் துடிப்பான அலைகள் போல பாய்ந்தன. ஒவ்வொரு மாலையும் அவர்கள் பெரிய நடன அரங்கில் அடிகள், சுழற்சிகள் மற்றும் மகிழ்ச்சியான நடனங்களை பயிற்சி செய்து அரண்மனை மண்டபங்களை மகிழ்ச்சியால் நிரப்புவார்கள். ராஜா ரோலண்ட் இருப்பினும் அதில் மகிழ்ச்சி அடையவில்லை. நடனம் என்பது வீண். அவர் தனது கையை அலட்சியமாக அசைத்து அறிவித்தார். இது ஒருபோதும் ஒரு செழிப்பான அரசாட்சிக்கு வழிவகுக்காது. அரசர் வாள் சண்டை என்ற தீவிரமான கலை, அரசியல் மற்றும் உத்தி ஆகியவற்றின் ஆய்வை விரும்பினார். அவரது மகள்கள் அவரது இதயத்தை வெல்ல முயன்றனர். குறிப்பாக அவருக்காக ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை வடிவமைத்தனர். அவர்கள் அவரது அரியணை அறைக்குள் நடனமாடி அழகாக அசைந்து சுழன்று ஒவ்வொரு அடியும் தைரியம், நட்பு மற்றும் அன்பின் கதையை சொல்லியது. ஆனால் ராஜா ரோலண்ட் விரைப்பாக அமர்ந்து கைகளை மடித்து முகபாவனை மாறாமல் இருந்தார். இதன் விளைவாக அரண்மனையில் சோகத்தின் நிழல் வளரத் தொடங்கியது. மேலும் இளவரசிகள் தங்கள் மகிழ்ச்சி குறைவதை உணர்ந்தனர். ஒரு நாள் அரசர் தனது தோட்டத்தில் நடந்து அரசின் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது பல தசாப்தங்களாக குடும்பத்திற்கு சேவை செய்த வயதான தோட்டக்காரரை சந்தித்தார். அரசே என்று தோட்டக்காரர் பணிவாக குனிந்து கூறினார், உங்கள் மகளின் நடனம் வெறும் கலை மட்டுமல்ல, மகிழ்ச்சி மற்றும் அழகின் கருவூலம். இது நம் மக்களை ஒன்றிணைக்கும், புன்னகைகளை கொண்டு வரும் மற்றும் ஆன்மாவை வளர்க்கும். ராஜா ரோலண்ட் நிறுத்தி வார்த்தைகளை பிரதிபலித்தார். நடனம் வெறும் எளிய பொழுதுபோக்கை விட அதிகமாக இருக்க முடியுமா? மரங்களின் மென்மையான அசைவுகளை அவர் பார்த்தபோது ஒருவேளை அவரும் கூட அழகின் நடனத்தில் மகிழ்ச்சி அடைய கற்றுக்கொள்ளலாம் என்பதை உணர்ந்தார். அன்றிரவு அறிவிக்கப்படாமல் ராஜா ரோலண்ட் அமைதியாக நடன அரங்கிற்குள் நுழைந்தார். அவரது மகள்கள் உணர்ச்சிகரமான பாலேயை நிகழ்த்திய போது அவரது முகத்தில் மென்மையான புன்னகை பரவியது. அது அவர்களுக்கு மட்டுமல்ல, பார்த்த அனைவருக்கும் கொண்டு வரும் மகிழ்ச்சியை அவர் முதன்முறையாக கண்டார். அதன் பிறகு அரசர் அவர்களின் ஆர்வத்தை ஆதரித்தார். நடனத்தை அரசின் கொண்டாட்டங்களின் மதிப்புமிக்க பகுதியாக அறிவித்தார். அப்படித்தான் நடந்தது. ராஜா ரோலண்ட் உண்மையான வலிமை வாழ் மற்றும் கேடயத்தில் மட்டுமல்ல, ஒற்றுமை மற்றும் மகிழ்ச்சியின் அழகிய நடனத்திலும் இருப்பதை கற்றுக்கொண்டார். அவர்கள் அனைவரும் எப்போதும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள்.